நம்ம அன்றாடம் கேட்குற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, தட்சிணாமூர்த்தியும் நவகிரகத்தில் இருக்க குருவும் ஒருவரா, இல்லை 2 பேரும் வேற வேறையா? இதுக்கு சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஆழமாக போய் தாங்க பார்க்கணும். அப்போ தான் புரியும் இந்த 2 பேருக்கும் இருக்க வித்தியாசமும் ஒற்றுமையும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னா தெற்கு நோக்கிய சிவபெருமான். அவர் ஒரு குருவாக மௌனத்திலேயே முழு ஞானத்தையும் போதிக்கிறார். ஆலமரத்தடியில் அமர்ந்து சின்முத்திரையை காட்டி, ஞானம் விளக்கத்தால் உணர்வதல்ல, அனுபவத்தால் தான் உணர முடியும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் உணர்த்துறார். ஸோ இவர் தான் உண்மையான குரு, அதாவது ஆத்ம ஞானத்தை உணர்த்துபவர். தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கும் சின்முத்திரை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய போதனைங்க. இதில் 3 விரல்கள் விரிக்கப்பட்டிருக்கும். ஆணவம், அதாவது அகங்காரம், கண்மம், கடன், புண்ணிய பாவங்களை குறிக்கும். மாயை, மூடத்தன்மை. இந்த 3ஐயும் அடக்கி சுண்டு விரலான ஜீவாத்மா, அதாவது உயிர், பெருவிரலான பரமாத்மாவை, இறைவனை தொட்டால் நாம் இறைஞானத்தை அடையலாம். இதுதான் தட்சிணாமூர்த்தியோட மிகப்பெரிய உபதேசம். இப்போது நவகிரகங்களில் ஒரு குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் தட்சிணாமூர்த்தி. அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் குரு கிரகமான பிரகஸ்பதி ஞானம், தர்மம், கல்வி, நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறது. தேவகுரு அப்படின்னு அழைக்கப்படும் இவர் தேவர்களுக்கு வேதங்கள், தர்மசாஸ்திரங்களை போதிக்கிறார். இது பொது கல்விக்கான குரு, அதாவது வாழ்க்கையை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுக்கிறவர். இந்த இருவரும் வெவ்வேறு தான், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே ஆதாரத்திலேருந்து வந்தவங்க தான். தட்சிணாமூர்த்தி இறைஞானத்தை போதிக்கிறவர், பிரகஸ்பதி உலகியலான ஞானத்தை போதிக்கிறவர். எல்லா குருக்களும் தட்சிணாமூர்த்திகளே அடங்கிடுறாங்க. அதனால் பிரகஸ்பதிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள தொடர்பு ஒரு வகையில் ஒத்துப்போகுது. எல்லா குருவும் இறுதியில் ஒரே ஒருவராக தான் இருக்காங்க. அதாவது குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க, நல்ல ஞானம், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆனால் உண்மையான குருவை அடையணும்னா தட்சிணாமூர்த்தி அருள் தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.